புல்லு தின்னியா? முட்டைய போட்டியா? அடியே என்னங்க பேரம் பேத்திலாம் வாரேன்னு சொன்னாங்களே, வந்துட்டாங்களா? இதோ வந்துட்டாங்க. எங்க இந்த மருமவக்காரி இருக்காளே, நேத்து ஊர்ல போய் அவ்வளவு கெஞ்சுறே, விட்டவே மாட்டேங்கிறாளே என் கூட. இங்க பாருட்டி, ஊர்ல போய் 2 நாள் இருந்து எப்படி மருமாவ கூட நீ சண்டை தான் போட்டிருப்ப. நம்ம வீட்டுக்கு வந்தது மருமாவ கிட்ட சண்டை போடலான்னு ஐடியா பண்ணாத, சரியா? ஆமா, பெரிய மருமக, பொல்லாத மருமக, ஊர்ல இல்லாத மருமக வாரா. நான் ஒண்ணு அவளுக்கு அவெல்லாம் கூப்பிடல, என் மவனுக்கு வாய்க்கு ருசியா 3 வேளையும் சமைச்சு போடணும். அதுக்கப்புறம் என் பேரம் பேத்தி இந்த காடுகரையை பார்க்க வேண்டாமா, அதுக்குதான். அவனே வாடா சரிட்டி, மருமவளும் அவனும் வந்துட்டாவ. நான் சொன்னது மனசுல இருக்கட்டும். சரியா? சரி. அம்மா, அப்பா, நல்லா இருக்கீங்களாம்மா? ராசா, நல்லா இருக்கியா? எம்மா, நம்ம ஊரே மாறி போச்சுமா. ஆமா, நம்ம கிராமத்துக்கு வர்றதுக்கு உனக்கு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துல எப்படி மாறாம இருக்கும்? இந்த வருஷம் லீவுக்காவது வருவேன்னு பார்த்தா உன் பொண்டாட்டி உன்னை அவன் மாமியா வீட்டு கூட்டிட்டு போயிட்டா. அதான் இந்த இடப்பட்ட 3 நாள் லீவுக்காவது கூப்பிடலாமேன்னு நான் 2 நாள் உட்கார்ந்து உன் பொண்டாட்டிட்டையும் வாங்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிறதுக்குள்ள என் மண்டை காஞ்சி போச்சுடா. எம்மா, நீ ஆசையா கூப்பிட்டியேன்னு வந்தேன். வந்தது வராதமா என் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுறாதம்மா. பாத்தீங்களாங்க, உங்க புள்ள உங்களை மாதிரியே இருக்கான். அவன் பொண்டாட்டியை திட்டிடப்படாதான், உங்களுக்கு உங்க மருமவை திட்டிடப்படாது. சரி வாமா மருமவளே, வா. இந்த கிராமத்துக்கு கிளவி எப்படியாவது நம்மள கூட்டிட்டு வந்துடுறாளே, நாமளும் இங்க வராம ஒப்பித்தலன்னு பார்த்தா முடியலையே. மருமவளே, பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா. அதான் இன்னைக்கு சேர்ந்தே போகலான்னு சொன்னேன்ல, ஏன் தான் அவசரப்பட்டு நேத்தே வந்துட்டீங்க? அது பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளைக்கு வளகாப்பு, வராம இருந்தா குவாச்சிக்கிடுவாள்ல, அதான் நேத்தே வந்துட்டேன். இவ ஒரு மூஞ்சி, இவ கூட சேர்ந்து வரணுமாக்கும், அதான் ஒரு பொய்ய தூக்கி போட்டேன். நல்ல வேலை கிளவி நேத்தே வந்துச்சு, இன்னைக்கு நம்ம கூட வந்துருந்துச்சுன்னா உயிர் எடுத்திருக்கும். என்னம்மா மருமவளே டல்லா இருக்க? வேற ஒண்ணு இல்ல மாமா, அலைஞ்சி வந்தது கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்கு. வந்து செத்த இந்த திண்ணையில உட்காரு. இந்த கிளவி மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நம்மள மாமியார் குடும்பம் பண்றது மட்டும் இல்லாம இப்போ நம்மள வேற இங்க கூப்பிட்டு 3 நாள் மாமியார் குடும்பம் பண்ண போறது. என் நிலைமையே சொன்னா யாருக்கு புரியும்? அப்புறம் உனக்காக நாட்டுக்கோழிக்கும் சொல்லியிருக்கேன். மீன் விற்கிற பரமசிவன் இருக்கானே, அவங்கிட்ட ஐர மீன் சொல்லியிருக்கேன். அவன் இன்னைக்கு கயிறு மீன் கொண்டு வரவா நாளைக்கு கொண்டு வரவான்னு கேட்டான்டா. உனக்கு சொல்லு, இன்னைக்கு வைக்கவா நாளைக்கு வைக்கவா? அப்பா, ஐர மீன் எங்க ஊர்ல விக்க வர்றதே இல்லம்மா. நம்ம ஊரு குளத்துல கிடக்குடா, அவன் பிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கான். சொல்லு. அம்மா, இன்னைக்கே பேசாம நீ ஐர மீன் குழம்பு வச்சிரு. ஒருவேளை நாளைக்கு ஐர மீன் தீந்து போச்சுன்னா? நம்ம ஊர் குளத்துல வேணுங்களோ கிடைக்கிறா, எப்ப வேணாலும் பிடிச்சிக்கலாம். சரி, உனக்கு இன்னைக்கு ஐர மீன் வச்சிடுறேன், நாளைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன், போதுமா? அகிலா, கேட்டியாடி? என்னங்க? இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு ஐர மீன் குழம்பு வச்சு நாளைக்கு நாட்டுக்கோழி வைக்க போறாங்களாம். நீயும் இருக்கிய. இந்த வாரம் மட்டன் பண்ணா அடுத்த வாரம் தான் சிக்கன் பண்ணுவேன். எங்க அம்மா பத்தியா டெய்லி நான் வச்சா செஞ்சு போடுவாங்க. தேங்காய் அரைச்சு கொடுக்க, வெங்காயம் உரிச்சு கொடுக்க, அதான் வேலைக்காரி நான் இருக்கல்ல, எல்லா குழம்பும் வைக்கலாம். கடைசியா மீனை மட்டும் குழம்புக்குள்ள போட்டுட்டு நான் தான் மீன் குழம்பு வச்சேன்னு பீத்திக்க போறாங்க. இது சொன்ன அந்த மனுஷனுக்கு புரிய போதா? புரியவே புரியாது. ஏன்னா குடும்பமே லூசு குடும்பம். அடியே, என்னடி பண்றீங்க? இங்க வாங்கட்டி. அப்பத்தா ஊரு சூப்பரா இருக்கு பத்தா, போன வருஷம் கூட இப்படி இல்ல பத்தா. வாடி அடி என் குட்டி குளக்கட்டை, அடி என் நெட்ட குளக்கட்டை. அப்பத்தா கிராமம் தான் அப்பத்தா. அப்பத்தா இவன் உனக்கு குட்டி குளக்கட்டைய குண்டு குளக்கட்டை மாதிரி இருக்கா? இங்க இருந்து பார்த்தாலே அந்த மலை அழகா தெரியுதுங்க. ஆமாண்டி. என்னங்க பாத்தீங்களா, என் பேத்தி 2 பேரும் வீட்டுக்கு வந்து விட்டு தான் இந்த வீடே மங்களகரமா இருக்கு. தாத்தா பாத்தீங்களா, இன்னைக்கு கிராமத்தை சுத்தி பாத்தீங்களா? வரும்போது நாளைக்கு நம்ம தோட்டத்தை போய் சுத்தி பார்க்கலாம், சரியா? சூப்பரா இருக்கும். வீட்டுக்குள்ள வாங்க கண்ணுங்களா. தாத்தாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேன். மவனே, நான் அந்த களத்து மேட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்டா. அப்பா, நான் கூட வரவாப்பா? வேணாண்டா மவனே, அந்த பஞ்சாயத்து தலைவர் வாரேன்னு சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு ஒரு பஞ்சாயத்து பத்துக்கு, அதை நான் பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் அப்படியே டீ கடை வரைக்கும் போயிட்டு வரேன்டி. அவனே சாப்பிட வீட்டுக்கு வந்துடுடா. சரிம்மா. என்னதான் இருந்தாலும் கிராமம் தான், அழகோ அழகு. அப்பதா போன வருஷம் நின்ன ஆட்டுக்குட்டி எங்க பத்தா? அதுவா பேத்தியே, அத மாடங்கோயில் பொங்கலுக்கு வெட்டியாச்சு. ஐயோ பாவம். ஒன்னா பாவம் தின்னா தீரும். இங்க பத்தியா இப்ப 2 ஆட்டுக்குட்டி இருக்கு. ஐ சூப்பரா இருக்கு இந்த குட்டி ஆட்டுக்குட்டி. ஆமாண்டி, இந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் இருக்கு. என்ன பத்தா சொல்ற பேர்? இதோ
இந்த குலை தின்னுட்டு இருக்க பெருசு அதுக்கு ராமலிங்கம். ஓ இதுதான் ராமலிங்கம்மா. குட்டிக்கு சோமசுந்தரம். கேட்டியாடி குட்டி சோமசுந்தரமா பெருசு ராமலிங்கமாண்டி. ராமலிங்கம் அட சோமசுந்தரம். ஆட்டுக்குட்டி மட்டும் இல்ல கோழி கூட பேர் வச்சிருக்கேன். வாடி சொல்றேன். கோழிக்கும் பேராண்டி வா கேப்போம். வரேன். அப்பத்தா பாத்ரூம் எங்க இருக்கு அப்பத்தா? பார்த்தா இவளுக்கு இப்படிதான் வந்ததுமே வயத்தை கலைக்கிறேன் பாத்துக்க. நீங்க தான் காட்டு மேனிக்கு போக மாட்டேன்ட்டீல. அதான் பிறக்கால உங்களுக்காக ஒரு அந்த வெள்ளை கல் வச்சது கக்கூசு உங்க தாத்தா கட்டி வச்சிருக்காரு. போங்க. ஓ போன தடவை பாத்ரூம் கெட்டாம இருந்துச்சு, இந்த தடவை கட்டியாச்சா? அந்த பாத்ரூம் வேலை எல்லாம் முழுசா முடிஞ்சிச்சோ? ஆமா மருமகளே முடிஞ்சுது. அது இல்லன்னு தானே பிள்ளையில நீ ஊருக்கு கூட மாட்டேன்னா அவளுகளே வெளியில போக மாட்டேன்றாள். நான் என்ன பண்றது? அப்பதான் இங்க வாங்க. கோழிக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. ஓ நிக்கிட்டே இந்த சேவலு சேட்டக்காரன் களவாணி பெய கருப்பசாமின்னு பேர் வச்சிருக்கேன். ஓ இந்த சேவல் பேர் கருப்பசாமியா? கோழிக்கு என்ன பேர் வச்சீங்க? பார்த்தா கோழிக்கு குருவமானு பேர் வச்சிருக்கேன். நல்ல பேரா இருக்கே. ஆனா எல்லாம் ஓல்டா இருக்கு, புது மாடல்ல வைக்கலையே. தாத்தாவோட மாட்டு வண்டி சூப்பரா இருக்கு. ஆத்துட்டி விழுந்துற. அவனுக்கு என்ன விளையாண்டுட்டு வீட்டுக்குள்ள வா. கிளவிக்கு கொழுப்ப பாத்தியா? நானும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கேன். ஒரு மருமகளே வீட்டுக்குள்ள வான்னு கொஞ்சமாவது பாசம் இருக்கா பாரு கிளவிக்கு. தீமிர் பிடிச்சா அத்தை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்தது வேலைய பாப்பாளா? திண்ணையில விருந்தாளி மாதிரி காலை நீட்டி உட்காந்துருக்கா வேளாங்காதவ. மருமகளே என்னங்கத்த சொல்லுங்க. நேத்தாம உனக்கு கல்யாணம் முடிச்சிருக்கு. கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆச்சுல. வீட்டுக்குள்ள வான்னு உன்னை வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? இல்ல மருமகளே வா உன் வலது காலை எடுத்து வச்சு வா வான்னு அழைக்கணுமா பாட்டு போட்டு? அதான் என் மாமன் சொல்லிட்டு போனது கேட்டுச்சுல. வீட்டுக்குள்ள வந்து மீன் குழம்புக்கு ஆக வேண்டியதை பாரு வா. சரிங்கத்த இதோ வர்றேன். விருந்தாளி வீட்டுக்கு வந்த மாதிரி அவளாட்டுல காலத்தொங்க போட்டு இருக்கா. கிழவிக்கு கொழுப்பு பாத்தியா? மருமகளேன் பாட்டு பாடி கூப்பிடவா வெத்தலை பாக்க வைக்கவான்றா. இருடி 3 நாள் தானே உன் ராஜ்யம். ஊர் பக்கம் வருவல்ல இரு. உன் காப்பிக்குள்ள உப்பள்ளி போட்டு உன்னை படாத பாடுபடுத்துறேன். தையத்தக்க மாட்டு வண்டிடோ. ஐ சோனி மாட்டு வண்டி சூப்பரா இருக்குடி. ஆமா சிவானிக்கா ரொம்ப அழகா இருக்குல்ல. தாத்தாவோட மாட்டு வண்டினா எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும்க்கா. கிராமம் ரொம்ப அழகா இருக்குடி. நல்ல வேளை நமக்கு 3 days லீவ் கொடுத்தாங்க. ஆமாக்கா. கிளவி கிச்சனுக்குள்ள வரும்போதே வாசனையா இருக்கு. பரவாயில்ல. மாமியாரு கிளவியா இருந்தாலும் கிச்சனை நல்லா நீட்டாவே வச்சிருக்கு. என்னவா மருமகளே பாத்திரத்தெல்லாம் ஏற இறங்க பாத்துக்கிட்டு இருக்க? இல்லத்த சில்வர் பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கே சிரமமா இருக்கு. நீங்க என்னன்னா பித்தளை பாத்திரம் மண்பானைன்னு அழகா மெயின்டைன் பண்றீங்க. பின்ன உங்களை மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரமா? இது கருப்பு மண்பானை. பட்சம் வேணா எப்பவாவது ஒரு ஈய பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி பித்தளையும் மண்பானையும் தான். அத்தை முன்னாடி எல்லாம் இது அப்படி இப்படின்னு வாங்க. இப்பெல்லாம் எல்லா செல்லுலையும் இதாத்த உடம்புக்கு நல்லது மண்பானை நல்லதுன்றாங்க. பாரு இன்னும் கொஞ்ச காலத்துல பழைய காலத்து முறையை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதோ காய்கறிலாம் இருக்கு மருமகளே. என்னத்த போன தடவை சொன்னேனே சிலிண்டர் வாங்கி வைங்கன்னு, அப்புறம் ஏன் இன்னும் மாத்தாம இருக்கீங்க? இங்க பாரு மருமகளே, வருஷத்துல ஒரு தடவை தான் நீ வார. மிஞ்சி போனா 2 தடவை. உனக்காக நான் சிலிண்டர் அடுப்பு வாங்கிடுவேன். ஆனா எனக்கு இந்த விறகு அடுப்பு தான் மருமகளே தோதா இருக்கு. கிராமத்துல அங்கங்க விறகு இருக்கு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரித்த அப்புறம் பாத்திரம் விளக்கும் போது கஷ்டமா இருக்குல்ல, அதான் சொன்னேன். சரி காய்கறி எடுத்து நறுக்கு போ. அதான் நிறைய வெங்காயம் நறுக்கி வை. என் மகனுக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். நம்ம கிச்சனோட இந்த கிச்சன் அழகா தான் இருக்கு. நான் மாமியார் கிட்ட சொல்லிட்டோமோ, ஏற்கனவே 2 கொம்போட சேர்த்து இன்னும் 2 கொம்பு முளைச்சிரும். அப்புறம் நம்மள சுத்தமா மதிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட கண்டினியூஷனா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேமை இப்ப நம்ம பார்க்கலாம். திவ்யா, மதன், உமா, பாலா, கௌசி, பிரியங்கா, ஸ்டார், காந்தி, சத்யா, நிதிஷா, ஐதீஸ்வரி, பொன்மலர். ஃப்ரெண்ட்ஸ், உங்க நேம் இந்த லிஸ்ட்ல இல்லைன்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்க நேம் வரும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாம் நன்மைக்கே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.